வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 3ஆம் தேதி 12வது மாதம் 2024. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 444வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நமக்கு திங்கக்கிழமை 881 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 1 கொடுத்துருந்தோம். பி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு 4 ஸ்ட்ராங் பண்ணி சப்போர்ட்டுக்கு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 10,000% கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்தோம். நம்ம சொன்ன மாதிரியே பி போர்டுலையும் 1 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலையும் 1 பாஸ் ஆகிருக்கு. அதாவது டபுள் 1 வந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்கல பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வரும்னு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டில் வின்னிங் கிடச்சிருக்கு, பி போர்டும் சி போர்டும். இப்போது நம்ம இன்றைக்கி நடைபெறக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி 12வது மாதம் 2024. 444வது ட்ராவாக சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு இதெல்லாம் கலந்து தான் நான் கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு கெஸ்ஸிங்கையுமே நான் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டில் நமக்கு 8 வந்திருக்கு. 8க்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 9ஆம் நம்பர் வர்ற மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் பி போர்டு வந்தால் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கையில் பி போர்டில் நமக்கு 1 வந்திருக்கு. 1க்கு பி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பி போர்டில் 7 எடுத்திருக்கோம், சி போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். போர்டு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸை நான் எடுத்துகிட்டு உங்களுக்காண்டி கொடுக்குறேன். ஏ போர்டில் 9 4ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 6ஐயும் 7ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சி போர்டில் 0வையும் 4ஐயும் கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு போர்டு நம்பர்ஸ் நமக்கு. இப்போது நம்ம ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எந்தெந்த போர்டில் எந்தெந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாட்ஸ் நம்பராக என்ன வருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஏ போர்டில் 3 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 நமக்கு 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் 2 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 4 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 நமக்கு 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 6 நமக்கு 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 8 நமக்கு 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 69 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது 69 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங்னு பார்க்கையில் 0 தான் நமக்கு பெண்டிங் அதிகமாக இருக்குது. நான்
இன்றைக்கி நமக்கு 4 வரணும், 7 வரணும், 0 வரணும். 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த நான் கொடுத்துருக்க 4 நம்பருக்குள்ளே இருந்து 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2 நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து நம்ம சிங்கிள் நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான சிங்கிள் நம்பர் வந்து ஆல் போர்டு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? 7ங்கிறத வந்து நான் 100% கொடுக்குறீங்க. 1000% ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் 7 இல்லாமல் ஆட்டமே இல்லை. ஆல் போர்டு வந்து எல்லாருமே 7ஆம் நம்பரை வைக்கலாம். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆல் போர்டு 7 எடுத்திருக்கீங்க. 7ம் 4யும் நீங்கள் ஆல் போர்டு நம்பராக எடுத்துக்கலாம். 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வர்றதுக்கு இன்றைக்கி 1000% வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் சப்போர்ட்டுக்கு 4 எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக வந்து 7 எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. நம்ம எதனால் ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நம்பரை நீங்கள் 20 செட்டு வைக்கலாம். இந்த சப்போர்ட் நம்பரை 10 செட்டு வைக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்குன்னு சொல்லி தான் இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்காண்டி நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எல்லாருமே வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் எடுக்கிற நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கான பாட்ஸ் நம்பரில் வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா 2 நம்பர் தான் நான் டபுள்ஸ் மெத்தேடில் கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது டபுள்ஸ் வந்து ஒரு கணக்கில் எனக்கு தெரியுது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு 880ங்கிறது சார்ட்டில் ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை விட்டால் நமக்கு 077ங்கிறதும் சார்ட்டில் ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த 2 நம்பரையுமே டபுள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 0வும் 88 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மேட்ச் பண்ணி தான் 88 0 பாட்ஸு 077 பாட்ஸு இந்த 2 நம்பரையுமே பாட்ஸு நம்பராக ப்ளே பண்ணிங்கன்னா மொத்தமே வந்து 6 நம்பர் தான் வரும். அதே மாதிரி இப்போது சிங்கிள்ஸ் மெத்தேடில் பாட்ஸில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து சிங்கிள்ஸ் மெத்தேடில் வந்து நமக்கு 406 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். 406 சரிங்களா? இது ஒரு பாட்ஸு. அதே மாதிரி 407 இது ஒரு பாட்ஸு. சரிங்களா? அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பராக தான் கொடுத்துருக்கேன். 406ஐயும் 407ஐயும் பாட்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சிங்கிள்ஸ் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா, டபுள்ஸாக வந்துச்சுன்னா எப்படி வருங்கிறதையும் நம்ம கொடுத்தோம். டபுள்ஸுக்கும் வாய்ப்பு வந்து இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா. டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபி பிசி ஏசி வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது டபுள்ஸாக வந்துச்சுன்னா நமக்கு 88 77 40 07 70ன்னுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. இதை விட்டால் 46ங்கிறதும் ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 6 நம்பரும் தான் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை வந்து ஒவ்வொரு செட்டு வந்து வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. 77 40 88 07 70 46ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லோருமே வந்து இந்த நம்பர்ஸை கலந்தும் மேட்ச் பண்ணியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு போன வருஷம் நமக்கு இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 107ன்னு நமக்கு போன வருஷம் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டே அப்படியே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து ஒரு மெத்தேடில் நம்மளுடைய கணக்கில் இருக்குது. இதை விட்டால் நமக்கு 77 770 சரிங்களா? 770 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 408ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லாருமே வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 948ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 168ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 170ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 804 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து 8 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கி. இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே வந்து உங்களுடைய கணக்கையும் நான் கொடுத்துருக்க இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இப்போ வந்து நம்பர்ஸ் பார்க்குறோம். டபுள்ஸ் மெத்தேடில் வந்துச்சுன்னா எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரல. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை நான் எடுத்திருக்கேன். பதினேழு 40ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 40 14 60 10 77 18 08 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா மொத்தமே 4 நம்பர்ஸ் தான். இன்றைக்கி வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு செட்டு வைக்கலாம். இது வந்து நம்ம சார்ட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ரொம்ப நேரம் ஆடுவருக்கு பண்ணி உங்களுக்காண்டியே கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த ஒவ்வொரு நம்பருமே வந்து. பாட்ஸ்லையும் எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். டபுள்ஸில் வந்துச்சுன்னா எப்படி வரும், சிங்கிள் மெத்தேடில் வந்தாலும் எப்படி வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நான் ஆடுவருக்கு பண்ணி தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். எல்லாருமே வந்து பயன்படுத்திக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து 2 8 9ன்னு வந்திருக்கு. இதை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம தெளிவாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து ரெகுலராக வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா டியருக்கும் கேஎலுக்கும் ரெகுலராகவே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்காங்க. இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி 12வது மாதம் 2024. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ட்ரா நடைபெறுது. 444வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஆல் போர்ட்ஸ்க்கான நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். எல்லாருமே கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.